ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் இருக்க ஃபோர்த்து பார்ட் வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவ் டேஸாக வந்து ஒர்க் பண்ணால் எப்படி நம்ம கொஸ்டினில் இருந்ததுன்னா எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், A and B can complete a work in 15 days, 12 days respectively if they work on alternate days starting with A. In how many days the work will be completed அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ வந்து ஒரு ஒர்க்கை 15 டேஸில் செஞ்சு முடிப்பார், பி வந்து பார்த்திங்கன்னா 12 டேஸில் முடிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே ஆல்டர்னேட் டேஸில் வந்துட்டு செய்கிறாங்க. ஆனால் எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ஏலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒர்க் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கங்கிறது தான் நம்மளுக்கான கொஷின். சரிங்களா? இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, இப்போ ஏ வந்து எவ்வளோ டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார்? 15 டேஸ். ஓகேங்களா? அடுத்தது பி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார். இப்போ எனக்கு டோட்டலாக நம்ம கண்டிப்பாக இது வந்து எனக்கு டைம் நம்ம கண்டிப்பாக இப்போ இங்கே என்ன எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். எனக்கு எல்சிஎம் வந்து 60. இது எனக்கு டோட்டல் ஒர்க். ஸோ இங்கே என்னென்ன கண்டுபிடிக்கணும்? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபிஷியன்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ 60 டிவைடட் பை 15 விச் இஸ் ஈக்குவல் டு 4. 60 டிவைடட் பை 12 5. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்டிங் வித் ஏ. அப்போது ஃபஸ்ட்டு டேயில் யார் ஒர்க் பண்ணுவான்னா ஏ ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஏயோட ஃபஸ்ட்டு டேயில் ஏ ஒர்க். இப்போ ஏயோட டோட்டல் ஒர்க் எப்படி போடுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டே தானே, ஸோ ஒரு டே தான், ஸோ ஒரு நாள். எஃபிஷியன்சி வந்து எனக்கு 4, ஸோ எனக்கு வந்து 4. அடுத்தது செகண்ட் டே, அடுத்த ஆல்டர்னேட் டேயில் மாற்றிக்குவாங்க இல்லைங்களா? ஸோ ஏன்னா வந்து ஏவும் பியும் ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்தால் ரெண்டாவது கண்டிப்பாக பி வருவாங்க. அப்போ இவங்களும் ஒரு நாள் செகண்ட் டேங்கிற ஒரு நாள் தான் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து 5, ஸோ 5 டோட்டலாக 9. ஓகேங்களா? அப்போ எனக்கு 9 ஒர்க் வந்து 2 நாளில் முடியுது. அப்போ எனக்கு 2 டேஸில் ஓகேங்களா 2 டேஸில் 9 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து எனக்கு முடியுது அப்படின்னு தெரியுது. சரிங்களா? ஓகே, இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 9 ஒர்க் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி 9 ஒர்க்குன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். 9 ஒர்க் முடியுது. இப்போ இவங்க அடுத்தடுத்து ஆல்டர்னேட்டாக வந்துகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ 2 டேஸ்க்கு 9 ஒர்க்குனா 4 டேஸ்க்கு மொத்தம் எனக்கு டோட்டலாக 60 ஒர்க் இருக்குது. அதில் 2 டேஸ்க்கு 9 ஒர்க்குனா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது 60ல் எத்தனை 9, அதாவது 9 வந்து எவ்வளோ டைம்ஸ் வரலாம்? அதில் பார்த்திங்கன்னா இப்போ 9 6 ஆர் 9 ஆர் 54. புரியுதுங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 டைம்ஸ் 9 6 ஆர் 54. இப்போ 9 எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 63. 9 7 சார் 63 ஆயிடுது. ஸோ இதை விட அதிகமாக போயிடுது. ஸோ 9 ஆர் 54 மேக்ஸிமம் வந்து இவ்வளவு பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து எனக்கு 9 ஒர்க் விட்டுருங்க. எனக்கு இப்போ இந்த 9 ஆர் 54ங்கிறத விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 6 கூட இந்த 2 டேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, மொத்தமாக அந்த டேஸை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு? எனக்கு 12 டேஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போது எனக்கு மொத்தமாக எவ்வளோ ஒர்க்கு? 60 ஒர்க். அதில் 54 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? எனக்கு 6 ஒர்க் இருக்குமா? ஓகே, இப்போது ஏபின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஏபியோட முடிச்சிருக்கும் இல்லைங்களா? ஏபின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ திரும்பியும் யார் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்? ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுவான். திரும்பியும் ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லைங்களா? அப்போது ஏ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குது அவருக்கு செய்ய முடிகிற எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 13th டே. இது வந்து 12 டேஸ் முடிஞ்சுதா? 13th டேயில் ஏவோட ஒர்க் என்ன இருக்கும்? 13th டே. ஸோ ஒரே ஒரு நாள் தான் இன்ட்டு அவருடைய எஃபிஷியன்சி 4. அப்போ 4. அப்போ வந்து 6 ஒர்க்கில் 4 ஒர்க் போயிடுச்சு. மீதி எத்தனை ஒர்க் இருக்கும்? 2 ஒர்க் இருக்குமா? இப்போ பிக்கு 5 ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ 2ங்கிறது 5 விட கம்மி. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை டே? 13th டே. ஓகேங்களா? ரிமைனிங் எவ்வளோ ஒர்க்கு இருக்குது? ரிமைனிங் எனக்கு 2 ஒர்க் இருக்குது.
அந்த 2 ஒர்க்கு யாரால் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரிமைனிங் இருக்குது. இப்போ ஏ முடிச்சிட்டாரு இல்லைங்களா, ஏ போட்டார். அடுத்தது யார் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது, பி. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 5. ஸோ 13 2/5 days. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் புரியாத மாதிரியும் கொஞ்சம் டஃபஸ்ட்டாக மாதிரியும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் வந்து வரி பண்ணிக்காதீங்க, சரிங்களா. நான் வந்து செகண்ட் செம் சொல்லித்தரும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா. இன்கேஸ் இது புரியாதவங்க 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படி புரியல அப்படின்னா செகண்ட் செம் பாருங்கள், சரிங்களா. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். A, B and C can complete a work 10, 15 and 20 days respectively வரணும். If they work on alternate days while C begins, then what is the number of days required to complete the work? ஓகேங்களா. ஸோ இதுவும் ஆல்டர்னேட் டேஸ் தான் பண்ணுறாங்க. பட் யார் தான் தொடங்குறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா C தான் வந்து அந்த ஒர்க்கு தொடங்குறாரு, சரிங்களா. இப்போ ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ A வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10, B வந்து 15, C வந்து 20, ஓகேங்களா. இது டைம். ஸோ நான் இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா ஆன்சர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 60, ஓகேங்களா. இது எனக்கு டோட்டல் ஒர்க்கு, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல எஃபிஷியன்சி நம்ம போடலாம், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல எஃபிஷியன்சி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 643 வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 3 பேரும் வர மாதிரி ஒரு சைக்கிள் போடுங்க. என்ன சைக்கிள்னால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு C வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டேயில் C ஸ்டார்ட் பண்ணுறாரு. இருங்க ஒரு நிமிஷம், சாரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் C வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ நாள், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாள் தான். சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, அதாவது டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. சியோட எஃபிஷியன்சி வந்து 3. அப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் வந்து 3 கிடைக்குது. சரி, அடுத்தது செகண்ட் டேயில், ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் டேவா, அப்புறம் சிக்கு அடுத்து அதாவது ABCன்னு இருக்குது, இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு C ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ அடுத்தது யார் தான் ஸ்டார்ட் பண்ணுவார், A தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ செகண்ட் டேயில் எனக்கு யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, A ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ டே இருக்குது, ஒரே ஒரு டே தான். செகண்ட் டே மட்டும்தான் இருக்குது, ஸோ ஒரு டே தான். அடுத்தது ஏவோட எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6. ஸோ 1 × 6 6. அடுத்தது தேர்டு டேயில் யார் ஸ்டார்ட் பண்ணுவான், B ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேர்ட் டேயில் B ஸ்டார்ட் பண்ணார். இப்போ 1 × Bயோட எஃபிஷியன்சி 4, ஸோ 4. ஸோ டோட்டலாக 13 பார்ட் ஆஃப் ஒர்க்கு தெரியும், சரிங்களா. எவ்வளோ டேயில் முடிஞ்சிருக்கு, 3 நாளில் முடிஞ்சிருக்கு. அப்போ எனக்கு வந்து அதாவது 3 டேஸில் எனக்கு 13 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, சரிங்களா. சரி, இப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு பாருங்களேன், 60 ஒர்க் இருக்குது. இப்போ 3 நாளில் 13 ஒர்க் முடியணும் அப்படின்னா ஓகேங்களா. அப்போ 60 ஒர்க் எவ்வளோ நாளில் முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 13 ஒர்க் இருக்கா. அப்போ நீங்கள் வந்து 13 டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ 13 நாங் பார்த்தீங்கன்னா 13 4 முன்னாங்க 12 2 மிச்சம் 1, ஒரு நாள் என்ன 52. இதுவே 13 × 5 பார்த்தீங்கன்னா 53 5 5 மிச்சம்னா 65. ஸோ இந்த 60யை விட எனக்கு எக்ஸீட் ஆகி போகுது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 13 4s are 52. அப்போ 13 × 4 எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52 ஒர்க் முடியுது, சரிங்களா. ஓகே, இப்போ இந்த நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா போட்ட டேஸ் அது கூட இந்த 3 டே இந்த இங்கே எவ்வளோ டேஸ் இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து மொத்தமாக 12 டேஸ் கிடச்சிருக்கு. சரி, இப்போ 52 டேஸா, 52 ஒர்க்கு, சாரி 52 ஒர்க். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 60 ஒர்க்கு. அதில் எனக்கு 52 ஒர்க் முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி எவ்வளோ ஒர்க் பேலன்ஸ் இருக்குன்னா 8 ஒர்க் பேலன்ஸ் இருக்கும். இப்போ இவங்க ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. CAB அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எப்படி வைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, CABன்னு வருது. அப்போ திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணணுன்னா எதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், சியிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது சியோட ஒர்க் எப்படி கண்டுபிடிப்போம், சியோட 13th டே. இப்போ 13th டே யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா C தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம CAB
சிஏபின்னு சொல்லிட்டு நம்ம 4 டைம்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு டைம் சிஏபி 13, ஏன்னா 13 × 4 சார்து 52. அப்போ சிஏபி அப்படிங்கிறது சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 13th டேயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திரும்பி சி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய எஃபிஷியன்சி 3. சரிங்களா, எஃபிஷியன்சி 3. எவ்வளோ டே? 13th டே மட்டும். ஸோ ஒரு டே தான், அப்போ 3. அப்போ எனக்கு ரிமைனிங் 8 ஒர்க் இருக்குது. இது வந்து எனக்கு எஃபிஷியன்சி இன்டூ டைம் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். ஸோ எனக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஒர்க் இருந்திருக்கு. இப்போ ஒரு 3 பண்ணதுனால ரிமைனிங் 5 தான் இருக்குது. சரி, அடுத்தது சிக்கு அடுத்தது யார் பண்ணுவா? பி பண்ணுவாங்க. ஸோ அவங்க 4 எஃபிஷியன்சி அவரோட ஒரு நாள் ஒர்க் பண்ணுறதுக்கு 4 கிடைக்குது அவளுக்கு. ஸோ அப்போ எனக்கு வந்து கம்மி தானே, 5 விட கம்மியாக தானே இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கக்கூடாது. இங்கே இருக்கிற ரிமைனிங் ஒர்க்கை விட இதோடைய எஃபிஷியன்சி கம்மியாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 14th டே வந்து பார்த்திங்கன்னா பி பண்ணுவார். சரிங்களா, அதாவது எஃபிஷியன்சி வந்து பியோட எஃபிஷியன்சி 4, 14th டே மட்டும். ஸோ 4. அப்போ ரிமைனிங் ஒர்க் 5 இருந்திருக்கு. 5 - 4 விச் இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதுங்களா? ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ டே எனக்கு? மொத்தமாக 14th டே. ஓகேங்களா, 14th டே. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருந்திருக்கு எனக்கு? 5 - 4 தட் இஸ் 1 டிவைடட் பை, இப்போ சி பண்ணிட்டாங்க, ஏவும் பியும் பண்ணிட்டாங்க. அடுத்தது யாருனால தான் அந்த ஒர்க் இப்போ ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதா இருக்குது? ஏயால் கம்ப்ளீட் ஆகிறதா இருக்குது. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 6. ஸோ 14 1/6 டேஸ் தான் அதோட ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு என்னமோ இது ஆன்சர். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னன்னு நீங்கள் ஃபைன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 13th டே சி வருவாங்க இல்லைங்களா, சிஏபின்னு வந்து திரும்பி சி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம். அடுத்தது சிக்கு அப்புறம் யார் வருவான்? ஏ தானே வருவாங்க. சி முடிச்சதுக்கப்புறம் ஏ தானே வருவாங்க. நான் இங்கே பின்னு போட்டுட்டேன், சாரி. அப்போது 14th டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ரிமைனிங் எனக்கு வந்து 5 பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்குது. ரிமைனிங் 5 ஒர்க் இருக்குது. அடுத்தது ஏ வருவாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே இருக்க ரிமைனிங் ஒர்க்கை விட இங்கே இருக்கிற எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தால் அதை எடுத்துக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ எப்படி வரும்? இப்போ மொத்தம் 13 டேஸு. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ மிச்சம் இருக்குது? 5 மிச்சம் இருக்குது. அதை யாரால் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க? சிக்கு அடுத்தது ஏ தான் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 6. ஸோ 13 5/6 டேஸ் தான் இதோட டோட்டல் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏபி அண்ட் சி கேன் கம்ப்ளீட் a work in 10, 15 and 20 days. A and B started the work if C joins them on every third day. Then in how many days the work will be completed? ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து உங்களுக்கு ஏ வந்து எவ்வளோது? 10, பி வந்து 15, சி வந்து 20. சரிங்களா, இப்போ இது வந்து டைம், இது வந்து எனக்கு டோட்டல் ஒர்க். ஓகேங்களா, ஸோ இதோடைய எல்சிஎம் எடுத்தால் எனக்கு வந்து 60 வரும். அதுக்கப்புறம் இதோட எஃபிஷியன்சி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னு வந்து பார்த்திங்கன்னா 6, 4, 3. ஓகே, இப்போ நீங்கள் அடுத்தது இதுவெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க இல்லைங்களா, அடுத்தது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இந்த சம் வந்து நீங்கள் போட ஈஸியாகிடும், அவ்வளோதான். இப்போ ஏபி வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது ஏபி வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, சரி. ஆன் எவ்ரி டே அதாவது ஒரு 3வது நாள் அப்போவும் சி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு 2 நாள் யார் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? ஏயும் பியும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 டேஸுக்கு எனக்கு ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ டைம் இன்டூ எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். ஸோ டைம் வந்து 2 டேஸு. ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி ஆட் பண்ணுங்கள். 6 + 4 10. ஸோ மொத்தமாக 20. ஓகேங்களா, அடுத்தது தேர்டு டேயில் யார் ஆட் ஆகுறாங்க? சி ஆட் ஆகுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு தேர்டு டே அப்பவும் சி ஆட் ஆகுறாங்க.
அப்போ தேர்டு டேங்கிறது ஒரே ஒரு டே தான் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் நான் இங்கே 2 days அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல தேர்டு டேன்னு மட்டும் போட்டிருக்கேன். அப்போ ஒரே ஒரு டே தான். பட் வந்து எவ்வளோ பேர் ஆட் ஆகுறாங்க, 3 பேருமே இருக்காங்க. அப்போ எல்லாரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணுங்கள். 6 + 14 10 + 3 13. ஸோ 30. அப்போ எனக்கு 33. ஸோ அப்போ எனக்கு மொத்தம் 3 daysல எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகுதுன்னா 33 ஒர்க் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா. சரி, இப்போது 33 அதாவது 33 வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து 60ல் வரும்னு பாருங்கள். 60 வந்து எவ்வளோ டைம்ஸ் 33ல் வரும்னு பாருங்கள். ஆக்சுவலாக அப்படி தானே போடுவோம். ஸோ 133 சார் 33, 1 33 33, 2 33 66 போயிடுது. ஸோ அப்போ எனக்கு இதை விட அதிகமாக போயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இதையே வந்து இது பண்ணக்கூடாது. அப்போ 3 daysக்கு 33 வரைக்கும் முடிஞ்சிருது. சரிங்களா. அப்போது 60ல் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஏன்னா இது 2வதுலேயே வந்து எனக்கு எப்படி ஆகிடுதுன்னா அதிகமாக தாண்டி போயிடுது. அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு 3 times 4 times போடுற மாதிரி வந்தது. பட் இது அப்படி வரலை. சரி, இப்போ 3 daysல எனக்கு 33 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா. சரி, இப்போது 4th day. இப்போ 4th டேவும் இப்போ வந்து ஏபி, அதாவது இப்போ இது ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. அப்போ அடுத்த சைக்கிள் யார் ரிப்பீட் பண்ணுவான்? திரும்பி அடுத்த 2 daysக்கு A + B மட்டும்தான் வருவாங்களா. அப்போ அடுத்த 2 daysக்கு எனக்கு A + B மட்டும்தான் வந்திருப்பாங்க. அவங்களுடைய டோட்டல் டே வந்து எனக்கு 20 இருந்திருக்கும். ஓகேங்களா. அப்போ அவங்களோடது வந்து இவங்க வந்து 20 ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நான் ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ 33, அதாவது ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்களேன். இப்போ 33 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு 3 daysல. அப்போது 60ல் 33 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? 27 ஒர்க் மீதம் இருக்குது. சரிங்களா. சரி, இப்போது இவங்களோட சைக்கிள் முடிஞ்சிருது. அடுத்து திரும்பி யார் ஸ்டார்ட் பண்ணுவா? திரும்பி A + B தான் அடுத்த 2 நாளைக்கு வருவாங்க. அப்போ A + B திரும்பியும் 2 நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்களா. இப்போ அவங்களுடைய ஒர்க் எவ்வளோ? அவங்க வந்து 20 ஒர்க் பண்ணுவாங்களா. அப்போ 3 days. இவங்க வந்து 4th டேவும் அண்ட் 5th டேவும் வருவாங்க. ஓகேங்களா. கரெக்டாக இவங்க ஏன்னா 2 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த நாள் தானே. அதாவது சி வந்து ஒவ்வொரு 3rd டேக்கும் ஜாயின் பண்ணுறாங்கன்னா 3யோட மல்டிப்பிளாக ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது 3rd 6 9 அப்படின்னு ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ 4th 5th 20 ஒர்க் முடிஞ்சிருக்கும். அப்போது 27ல் 20 போச்சுன்னா ரிமைனிங் வந்து 7 ஒர்க் மீதம் இருக்கும். ஓகே, அப்போது 7 ஒர்க் மீதம் இருக்குது. பட் சி வந்து பார்த்திங்கன்னா 3rd பார்ட் ஒர்க் பண்ணுறாரு. 3rd தான் எஃபிஷியன்சி. அப்போ இதை விட இது அதிகமாக இருந்தால் நான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. சரி, ஓகே. அடுத்தது 6th டேயில் யார் வருவா? போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6th டேயில் வந்து எனக்கு A + B + C 3 பேருமே வந்துடுவாங்க. அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சி எனக்கு 13 வருது. ஸோ இப்போ எனக்கு எஃபிஷியன்சி வந்து ஒர்க்கை விட அதிகமாக இருந்ததுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கேன். எஃபிஷியன்சி ஒர்க்கை விட அதிகமாக இருந்ததுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டாப் பண்ணிடலாமா. அப்போது மொத்தம் எவ்வளோ டே? 5th டே வரைக்கும் வந்திருக்காங்களோ. ஸோ மொத்தம் 5 டே. ரிமைனிங் பார்ட் எவ்வளோ முடிக்காமல் இருக்குது? 7 ஒர்க் முடிக்காமல் இருக்குது. அதை யார் பண்ணுவா? அடுத்தது A + B வந்துட்டாங்க. அடுத்தது A + B + C 3 பேர் பண்ணுவாங்க. ஸோ 3 பேருடைய எஃபிஷியன்சி ஆட் பண்ணால் 13. ஸோ 5 7/13 டேஸில் ரிமைனிங் ஒர்க்கு முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க. அதே மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இது புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.